22 ஒரு 4 ஜூன் மாதம் 4/6/2022 அந்த சுவிசேஷத்தை போய் பாருங்கள். யூடியூப்பில் போய் பாருங்கள். யூடியூப்பில் ஜீவொளி ஜெபகோபுரம்னு இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு இடத்துல ஆண்டவர் கேள்வி கேட்டார். ஒரு ஸ்திரீயை பார்த்து கேட்டார். அந்த ஸ்திரீ கொடுத்த பதில் என்னன்னா, உனக்கு வாழ்வு வேண்டுமா, சுகம் வேண்டுமா என்று 2 கேள்வி கேட்டார். நீங்கள் நினைக்கலாம் நான் மாமிசத்தில் பேசுகிறேன்னு. மயக்க பிடிச்சா மாமிசம் இல்லை, மாமிசம் மாதிரி தோன்றும். ஆனால் மாமிசமான தேவன் என்று பேசுவது. ஆவியில் நின்று பேசுவார். அவர் மாமிசத்தில் நின்று தகப்பனாக இருந்தும் பேசுவார், தேவனாகவும் இருந்து பேசுவார். எல்லா முகமும் அவருக்கு தான். அவன் சகோதரி கேட்டால், எனக்கு சாகணும், எனக்கு சாகணும். ஓகே, செத்துப்போ, கையை தட்டுங்க. அப்படியே செத்து போயிட்டா. அன்னைக்கு சாகலை. வாழணும் உள்ளவங்க தான் இங்கே வரணும் இல்லையா? நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். நல்ல ஒரு பரிசுத்த ஜீவிதம் நமக்கு வேண்டும். பாவம் செய்யாதபடிக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். வரப்போகிற இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நாளில் உயிரோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எல்லா மனிதனுக்கும் துக்கம் உண்டு. என் ஊழியக்காரனுக்கு துக்கம் இல்லையா? தினகரனுடைய மகளை கண் முன்னாடி அடித்தார். அவருக்கு துக்கம் இல்லையா? அது பெருந்துக்கம் தானே. எல்லோருக்கும் துக்கம் உண்டு. உங்கள் வீடுகளிலும் துக்கம் உண்டு. துக்கம் வரும்போதெல்லாம் ஓடி போகக்கூடாது. ஓடி போக வேண்டிய இடம் கர்த்தருடைய இடம். அங்கே வந்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா என்று தான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்க வேண்டும். மரணத்தை கேட்டு வாங்கினால் தடையில்லாமல் கொடுத்து விடுவார். அன்றைக்கு அந்த மகளுக்கு கொடுத்தார். எத்தனை பிள்ளை? ஒத்த பிள்ளை. புருஷன் எத்தனை? ஒத்த புருஷன். இப்போ ஒத்த புருஷன் ஒத்த பிள்ளை. ஆனால் அவள் என்ன சொன்னா, எனக்கு சாகணும். இப்போ சாகிறதுக்கா நீங்கள் வந்த? அப்போ செத்து போ, அப்படி தான் சொன்னார். ஒரு வாரம் தாண்டி விட்டது. இந்த டெய்லி தினத்தந்தி பேப்பரில் ஒரு தலைப்புச் செய்தி, இந்த மாவட்டத்தில் தான், தாயும் மகளும் நெருப்பை கொளுத்தி தற்கொலை செய்து கொண்டார்கள். கையை தட்டுங்க. அதாவது தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்போது கையை தட்டுங்க. அது துக்கமாக இருந்தாலும் அவருக்கு நம்ம அல்லேலூயா சொல்வதற்கு சமம். நம்ம அவரை கனப்படுத்தணும். எல்லாவற்றிலும் அவரை கனப்படுத்தணும். மாமிசத்தில் ஐயோ துக்கமான செய்தி இன்னொன்னும் அவருடைய வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. இது மாறுபட்ட ஊழியம். ஏனென்றால் அவள் கேட்டால் கொடுத்தார். அதே மாதிரி நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் கேட்குறது பாவ மன்னிப்பு. அது ஒன்று தான் நமக்கு தேவை. பாவ மன்னிப்பு நம்ம கையில் கிடைச்சா நம்ம தான் ஐஸ்வர்ய சம்பத்தர்கள். அது இல்லைன்னா எவ்வளோ கோடி இருந்தாலும் ஒன்றுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆகவே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ஊழியம். உங்களுக்கு பொண்ணு வெள்ளி எல்லாம் இன்னும் அதெல்லாம் கிடைக்காது. எல்லோரும் நிர்மாணம் சொல்லணும். சிலர் கொடுத்துருவார். கொடுக்கும்போது கோடி கோடியாக கொடுத்துருவார், கொஞ்சமாக கொடுக்க மாட்டார். எவ்வளோ பாடுகளை அனுபவித்தீர்களோ. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். 2002 எழுதப்பட்டது. பொன்னும் வெள்ளியும் என்ன எழுதப்பட்டிருக்கு அதில்? உங்கள் முன் மலை போல் குவிப்பேன். எந்த ஊழியக்காரன் இப்படி சொல்ல மாட்டான். உங்கள் முன்னாடி குவிக்க போகிறாரு. சம்பாதிச்சல உலகத்தை அழித்து மீதியாக இருக்கிற பரிசுத்த ஜனங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம வாரிக்கொள்ள போகிறோம். வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். மனித நடமாட்டமே இருக்காது. சென்னைக்கு போங்க, எவ்வளோ பெரிய கட்டணம் வேணால் எடுத்துக்கிடுங்க. அது ஜீவொளி பிள்ளைகளுக்கு கட்டாயம் உண்டு. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. அதை கடன் வாங்கியெல்லாம் வீடு கட்ட ஓடிடாதுங்க. அல்லேலூயா. அவரே கொடுக்க போகிறார்.
வித்தியாசமான தீர்க்க தரிசனம் தான், ஆனால் நிறைவேறும். 22 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறது அது நிறைவேறும், நடந்தே தீரும். அல்லேலூயா. இப்போ நமக்கு தேவை ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம். வேலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பேசுகிறார் என்கிட்ட. சென்னையில் வேலை பார்த்து தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் தன்னுடைய மனைவி வேல் போட்டு வைத்தார். இன்னும் அதிகாரிகளுக்கு பயம், ஒருவேளை சம்பாதிக்கிற பணம் அளவுக்கு அதிகமாக போனால் அளவுக்கு அதிகமான சொத்து குவித்தான் என்ற வழக்கு வரும். அவன் மனைவி பேரில் போட்டாங்க. மனைவி நல்லா ஆடம்பரமாக சம்பாதிச்சு அழகாக இருந்தாங்க. திடீர்னு அவர் ரிட்டையர்மெண்ட் வந்தது. அவருடைய கதறலை நான் சொல்லுகிறேன். ரிட்டையர்மெண்ட் வந்தது. நான் சேர்த்து வச்ச பணத்தை தான்னு கேட்டால் 10 காசு கொடுக்கல. சொந்த மகனையும் கூட்டிகிட்டு வேலூருக்கே போயாச்சு, சொந்த தேசத்துக்கு. அவன் வேலூர் மக்களை பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டியிருக்கு. அப்படி தானே சார்? வேலூர் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் போல இருக்கு. நாங்கள் அப்படியே வேலூருக்கு ஓடிட்டாங்க. கதறி அழுகிறார். சாப்பிட காசு இல்லை. வாழ்நாள் முழுதும் சம்பாதித்த வீடு, வாழ்நாள் முழுதும் சம்பாதித்த பணம், இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை பிரதர்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு பேர் என்ன? மதி ஈனம். மதி ஈனம். வேலூர் மாவட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு ஸ்திரீ கர்ப்பமாகிறாள். ஒரு ஸ்திரீ கர்ப்பமாகிறாள். 6ஆம் மாதத்தில் நான் கேட்கிறேன், உனக்கு மரணம் வரப்போகிறது, ஆகவே இதில் தப்பித்து போவதற்கு நீ ஒரு பொருத்தனை செலுத்துன்னு சொன்னேன். அதான் வேதவசனம். அந்த சகோதரி என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் நம்ம இல்லைன்னு தானே சொல்லுவோம் இல்லையா? ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அவரே ஐஸ்வர்ய சம்பத்தன் இல்லையா? அவரே மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவரை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ அவர் இறங்கி போயிடுவார். அவன் பணம் வேறு, பணம் சம்பாதிச்சு தருகிற ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது பணம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. உற்சாகமாக கையை தட்டுங்க. 8வது மாதம் வருகிறது. அந்த சகோதரிக்கு சிஎம்சி மருத்துவமனையே சொல்லுகிறது, நீ பிரசவத்தில் செத்து போயிடுவேன்னு. ஏன்னா அவளுக்கு இருதயத்தில் கோளாறு. முன்குறித்து 6ஆம் மாதத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். 8ஆம் மாதத்தில் மருத்துவர் சொல்லுகிறாள், நீ செத்து போயிடுவ. மட்டுமல்ல, எவ்வளோ நீ சாப்பிட்டாலும் எவ்வளோ டானிக் கொடுத்தாலும் உனக்கு பிளட்டு ரைஸ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகலை. அது 6க்கு மேலே தாண்டலை. ஒரு பொண்ணு பிரசவத்துக்கு இவ்வளோ பிளட்டு தேவை. எவ்வளோன்னு உனக்கு அடைக்க முடியும்? மூச்சு தண்ணறியே செத்துடுவேன். கத்தி வச்சா அந்த செகண்ட்லேயே அவுட் ஆயிடுவேன். அப்போ மரணத்துக்கு நீ ஆயத்தம் பண்ணிடுவார், வழியே இல்லைன்னு அவர்கள் கைவிரித்து விட்டார்கள். உற்சாகமாக கையை தட்டலாம். சரியாக 9ஆம் மாதத்திலே அந்த சகோதரி பிரசவ வலி ஏற்பட்டு வீட்டிலே மரித்து போகிறாள். வீட்டிலே மரித்து போகிறாள். தாய் நர்ஸு, மகளும் நர்ஸு. தாயும் நர்ஸு, மகளும் நர்ஸு. அந்த மகள் அந்த சிஎம்சி மருத்துவமனையில் இன்றைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாள். கேட்கலாம், செத்தப்பா எப்படி வேலை பார்க்குறான், இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற, அவள் பொழைச்சிட்டான்னு அர்த்தம். ஒரு சம கையை தட்டலாம். மரித்த டெட் பாடியை தாய் அறிவித்து எனக்கு ஃபோன் பண்ணுகிறார்கள், என் மகள் மரித்து போனாள். நான் சிரிக்கிறேன். என் மகள் மரித்து போகிறாள். தாயும் பிள்ளையும் அவுட்டு. ஏன்னா நர்ஸு தானே, அவளுக்கு எல்லாமே தெரியுமே. உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது. பிறகு இப்போ உடம்பு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? வெரி குட். கையை தட்டுங்க. அல்லேலூயா. இங்கே இவளுக்கு ஜில்லுன்னு இருக்குதான் உடம்பு. செத்தா அப்படி தானே இருக்கும். செத்தா ஐஸ் மாதிரி ஆயிரும். இல்லை, தூக்கிட்டு சிஎம்சி மருத்துவமனையை போன்னு சொன்னேன். பிறகு இவ்வளோ எப்படி யார் தூக்குறது? இவ்வளோ தூக்கவும் முடியாது. டெட் பாடி ஆனால் கனம் அதிகம் இல்லை, வெயிட் அதிகம், அது கர்ப்பம் வேறு. தூக்கிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. கர்த்தர் சொன்னார், நான் வாகனத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் என்றார். இங்கிருந்தோம் அங்கு நடக்கிற உரையாடல். இது எத்தனை வருஷம் சொன்னாலும் அந்த சாட்சி ஒரு பயங்கரமான சாட்சி. அல்லேலூயா. அப்போது உடனே ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. அப்போ வந்திருக்கிறது யார்? கர்த்தர் தான். உடனே 2 பேருமா தூக்கி பாடியை ஆட்டோவில் போட்டாச்சு.
சத்துவச்சேரியிலேருந்து அந்த மருத்துவமனைக்கு 10 நிமிஷத்துல ஒன்று வாகனம் போகாது, அவ்வளோ டிராஃபிக் ஏரியா. பட் எப்படியோ ஆண்டவர் கோணல் ஆனவளை செம்மையாக்கி சீக்கிரமாக மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தா மருத்துவர்கள் சொன்னார்கள் முடிந்து விட்டது, கொண்டு போய் என்று. ஹல்லேலூயா, ஒரு செம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சேர்த்து கொண்ட, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென் சொல்லுவோம். தூக்கி எறியப்பட்ட நிலை. பணத்தை என்ன செய்யணும்? குப்பையில் தானே போடணும். அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஆண்டவர் என்னிட்ட பேசினார். நம்புறீங்களோ இல்லையோ, பொருத்தனை செலுத்த செல்ல அவள் பிழைப்பாள் என்று. செத்த டெட் பாடிக்கு பொருத்தனை வாங்கினா ஒரே ஊழியம், ஜீவ ஒளி ஜபக்கோபுரம் தான். இரண்டாம் வசனம், வசனம் அதை கண்டு நடுங்க வேண்டும். நான் மட்டுமல்ல, நீங்களும் சேர்ந்து தான். அவர் எனக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆஸ்பத்திரி மருத்துவர்கள் குழுமி இருக்கிறார்கள். உயிரில்லை, மூச்சில்லை, பேச்சில்லை. நான் சொன்னேன், கர்த்தர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார், கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார்னு சொன்னேன். மருத்துவமனையில் கால் மேல் கால் போட்டு ஒரு சீட்டில் உட்கார்ந்து இருக்கார். நான் கேட்குறேன், அங்கே இடது பக்கத்தில் நீ டெட் பாடி வச்சுருக்கிற இடது பக்கத்தில் ஒரு சீட் இருக்கா, இந்த மாதிரி சேர் இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம் இருக்குது, அங்கே தான் உட்கார்ந்துருக்கார். விச்சம் கையை தட்டுங்க. இதை பார்த்து செய்கிற ஊழியம். ஆனால் அவரை மகிமைப்படுத்தாம நீ மகிமைப்பட முடியாது. 6ஆம் மாதத்தில் சொன்னேன், கேட்கல. நீ 7ல் சொன்னேன், நீ கேட்கல. 8ல் சொன்னேன், கேட்கல. இப்போ 9ல் மரித்து புணமாக கிடக்கிற, இனியாவது பொருத்தனை செலுத்த அவள் பிழைப்பாள். செத்த பிறகுக்காரா பொருத்தனை செலுத்துவாங்களா? இப்போ என்ன செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் என் மனைவியும் இங்கிருந்து ஜெபம் பண்ணுறோம். உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. மரித்தாலும் பிழைப்பாள் என்று என்னிடத்தில் நீர் பேசியிருக்கிறீர். அவை பிழைக்க வேண்டும். அவர் கேட்குறார், நான் பிழைக்க வைக்கிறேன், பொருத்தனை வைக்க சொல்லு. அவ்வளோதான் கண்டிஷன். அவள் அங்கேயும் இங்கேயும் ஓடுறா, ஒன்றுமே கிடையாது. பொருத்தனைன்னா 1 ரூபா துட்டை எடுத்து இது பொருத்தனைன்னு சொல்கிற மாதிரியே இல்லை. இல்லை பாக்கெட்லேக்க 100 ரூபாய் எடுத்து நீங்கள் வச்சு இது பொருத்தனைன்னு சொல்கிறேன் இல்லை. கர்த்தர் எனக்கு சொல்லுவார், நான் சொல்லுவேன். அது எதுவாக இருந்தாலும் செய்யணும். அதான் கீழ்ப்படிய வேண்டும். முதல்ல கொஞ்சம் சொன்னான், நோ, கர்த்தர் சொன்ன பொருத்தனை அதை நீ நிறைவேற்றி ஒரு ஆண்மகனை இப்போது அவள் பிரசவிப்பாள். உற்சவமாக கையை தட்டுங்க. அதுவும் குழந்தையாய் இருந்தாலும்
சரீரத்தில் நல்ல மயிர்கள் அடங்கிய ஒரு குழந்தை, ஆனால் லென்த் அதிகமாகவே இருக்கும் என்று சொன்னார். இப்போ பிள்ளையை பார்க்கும்போது கொளுத்த பிள்ளைகள் பிறக்கும், எலும்பு தோலுமா பிள்ளைகள் பிறக்கும், ஆனால் நீளமான பிள்ளை பிறக்கும். செத்த பாடிக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம். உற்சவமாக கையை தட்டலாம். உயிருள்ள தேவன் நம்முடைய தேவன். ஒருவரை காப்பாற்றுவதற்கு தான் வருவார், கைவிடுவதற்கல்ல. நீங்கள் வசனத்துக்கு செவி கொடுக்கலன்னா நிச்சயமாக கைவிட்டுருவார், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கடைசியில் அந்த மகள் அந்த பொருத்தனையை நிறைவேற்றினாள். 3 மணி நேரத்திற்கு பிறகு நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றின பொழுது இனி மருத்துவருக்கு சொல்லு, ஆண் பிள்ளையை சர்ஜரி பண்ணி எடுத்துருன்னு ஓடி போய் சொன்னான். ஐயா சொன்னார். இந்த வேலூர் மாவட்டங்கள்லாம் ஊழியக்காரில் எப்படி சொல்லுவாங்க, யாரையும் ஐயான்னு கூப்பிடாதீங்க, அது வெறும் கொய்யாவாக இருக்கும். என்னையும் சேர்த்து தான் ஐயா எல்லாம் அவர். புரியுதா? ஊழியக்காரெலாம் கனப்படுத்த வேண்டியதான். என் பிரதர்னு சொன்னால் என்ன தெரிஞ்சா போயிடும். அதில் என்ன பந்தம் இருக்குது? ஐயான்னு சொல்லி பாருங்க, மரியாதை தான் இருக்குது. நமக்கு பந்தம் வேண்டுமா, மரியாதை வேண்டுமா? பந்தம் வேண்டும், ஒரு அன்பு வேண்டும் இல்லையா? அன்பு தான் பந்தம். நான் இன்னைக்கு காலையில் இந்திரா வந்து சொன்னாங்க. என்ன சொன்னீங்க சிஸ்டர் சொல்லுங்கள்? டீ குடிச்சிட்ருக்கோம்ப்பா. என்ன சொன்னீங்க சொல்லுங்கள்? அப்பாவை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொத்தில் பங்கு கேட்காம இருந்தால் சரி. ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆக ஐயா சொன்னார், சர்ஜரி பண்ணுங்க, ஆண் பிள்ளை பிறக்கும், நீளத்தில் பிறக்கும்னு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு நாங்கள் சர்ஜரி போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சு சொல்கிறேன். நீ டெட் பாடியை கொண்டு போ, நிறைய கூட்டம் குளிமிட்டு இருக்கு, டாக்டர்கள் துரத்துகிறார்கள். உடனே ஓடி வந்து மருத்துவர்கள் திட்டுனது எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் வருவேன். உற்சவமாக தட்டுங்க. நான் வருவேன், நீ இருப்பாய், ஆவியை தருவேன், ஜீவனை தருவேன். வந்தார் ஆண்டவர்.